Hi friends, welcome back to Sarbath Kid channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆலு பரோட்டா ரொம்ப சாஃப்ட்டா எப்படி வீட்லயே பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 3 உருளைக்கிழங்க ரெண்டா கட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் கோதுமை மாவு, அது கூட தேவையான அளவுக்கு சால்ட், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஆறுன சுடு தண்ணியை இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி லைட் சூடான தண்ணியை ஊற்றி பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஓரமாக வச்சுருங்க. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆலு பரோட்டாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாகிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி மாவு போட்டு அதில் சப்பாத்தி பெரிய பெரிய துண்டுகளாக போட்டு நல்லா சப்பாத்தி அளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கே சப்பாத்தி உள்ளார வச்சு நல்லா ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. நான் 2-3 சப்பாத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஆலு பரோட்டாவை இதில் போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே ஆலு பரோட்டா நல்லாவே குக் ஆகிட்டு ஸோ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா இல்லைனா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.